ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கரெக்ட் மிஸ்ட்ரி. ஒருத்தரோட வீட்டில் ரொம்பவே அமானுஷமாக ஒரு குழந்தை ப்ளே பண்ணுற மாதிரியும் திடீர்னு அழுகிற மாதிரியும் சத்தங்கள் அடிக்கடி கேட்டிருக்கு. இதனால் அவர் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு கேமராவை எடுத்துகிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் செக் பண்ண பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது நடந்த அமானுஷமான சம்பவம் தான் இது. அவர் வீட்டு கிச்சன் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தூண்கிட்ட ஒரு குட்டி குழந்தையோட சைஸில் ஒரு உருவம் தென்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக்கான அவர் பக்கத்தில் போகலாமா வேணாமான்னு தயங்கிட்டு திரும்ப போய் பார்த்தா அந்த தூண்கிட்ட யாருமே இல்லை. இந்த வீடியோ பொய்ன்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன இடத்துல இவர் இந்த வீடியோவை ட்ரூ டிடெக்டர் மூலமா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இது எடிட்டடோ கிளிப்பிங்ஸோ ஆட் பண்ணதோ கிடையாது. அமானுஷமான இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகாலையில் 5 மணிக்கு ஒரு சிசிடிவியில் ரெக்கார்டான ஃபுட்டேஜ் தான் இது. 2022 இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டிருக்கு. இணையத்தில் ரொம்பவே வைரலான இந்த வீடியோ ஃபுட்டேஜில் காலையில் 5 மணிக்கு ஒரு கார் பார்க்கிங் பக்கத்தில் இருந்து ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போகுது. அந்த உருவம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்திற்கு இருக்கு. இது எதுவும் பிம்பமோ எதுவுமே கிடையாது. ஆனா அந்த உருவம் பர்ஃபெக்டா அந்த ரோட் கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கு. படத்தில் பார்க்குற இந்த பிக்சர்ல ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேல ஏதோ ஒரு உருவம் அமைக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. நம்மள பல பேருக்கு நைட்டு தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நம்ம மேல உட்காந்து அமுக்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி யாருக்காவது ஏற்பட்டிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேல ஒரு அமானுஷமான உருவம் அவரை அமைக்கிட்டு இருந்திருக்கு. அவர் தூக்கத்துல இது கனவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேலையில வெளியில இருந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இது அப்படியே பதிவாயிருக்கு. அந்த உருவம் அவர் மேல மட்டும் இல்ல, அவர் வீட்டில் இருந்த மற்ற நபர்கள் மேலேயும் இது மாதிரி பதிவாயிருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் 2021 எடுக்கப்பட்டது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சம்பவம் மலேசியால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்டது. ஒரு நபர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர்கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் சாட் பண்ணிட்டு இருந்த வேலையில கார்டன் பக்கத்துல திடீர்னு அவரோட பிரதரும் வர ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அவருடைய பிரதர் வந்திருக்காரு. அவர் வந்த சமயத்துல அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான நிகழ்வு இவருக்கு நிகழ போறதா தெரிஞ்சிருக்கு. அவரோட பிரதர் அங்கே வந்து நிற்கவும், என்ன அங்கே வந்து நிற்கிற, வா உட்கார, நம்ம ஏதாவது ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவரோட பிரதரும் வந்து நிற்கிறாரு. இவர் கை கொடுக்கும் போது அவர் பிரதர் கிட்ட கை கொடுக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு இவருக்கு. இவரும் தான் பிரதர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக கிட்டாரை ப்ளே பண்ணிட்டு சும்மா பாட்டு பாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே இருந்த லைட்டு திடீர்னு பிளிங்க் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த அமானுஷ சம்பவம் தான் இது. அவருடைய பிரதர் எதுவுமே பேசாம அவர் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணவர், உன்னோட பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சீக்கிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன விளையாடுற, என் பிரதர் என் பக்கத்தில் தான் இருக்கான், அவன் என்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, உன் பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவர் ஸ்பாட்லேயே இறந்தும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இவர் ஷாக் ஆகிட்டு என்ன விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்டாரை வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டே கொஞ்சம் தள்ளி நடந்து போகிறாரு. ஃபன் பண்ணாத, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பிரதர் அங்கே தான் இருக்கிற மாதிரி இவருக்கு இருந்திருக்கு.
இங்கே தான் இருக்கான் இவன், நீ ஏதோ தப்பாக சொல்லிட்டு இருக்க, யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல், நல்லா செக் பண்ணி பாருன்னு சொல்லவும், இல்லை உன்னுடைய பிரதர் தான், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை நம்பாமல் ப்ராங்க் பண்ணுறதுக்கு நேரம் காலம் கிடையாதான்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை திட்டிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அடுத்த செகண்ட் நடந்த மர்மமான அமானுஷம்தான் இது. அவரோட பிரதர் ஃபோன்ல இருந்து இவருக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. ஒரு செகண்ட்ல கட்டான அந்த காலை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆகிட்டு பின்னால் திரும்பி பார்க்கும்போது அங்க இறந்த நிலையில அவருடைய உருவத்தை பார்த்து அரண்டு போயிட்டாரு. பயந்தடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போகும்போது மறுபடியும் அந்த உருவம் அவரை விடாம துரத்திட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. தடுமாறி கீழே விழுந்த அவர் பக்கத்திலேயே அந்த உருவம் மறுபடியும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சம்பவம் மலேசியாவில் எடுக்கப்பட்டது. ஒரு வீட்டில் 2 நபர்கள் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெண் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக இங்கே இருந்துட்டேன், உன் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன், பட் எனக்கு ஏதோ அப்நார்மலாக தெரியுது அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் காலிங் பெல் அடிக்குது. இப்படி தான் சின்ன பசங்க ஏதாவது விளாண்டுட்டே இருப்பாங்க, அடிக்கடி இங்கே இதே தொல்லையாக இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருந்த சமயத்தில், நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு அப்புறமேட்டு பார்க்குறேன் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் தான் ரொம்பவே அமானுஷமானது. பேசி முடிச்சுட்டு 2 லேடியும் வெளியில் போயிட்டாங்க. திரும்பவும் ஒரு லேடி மட்டும் வீட்டுக்கு வந்த சமயத்தில் தான் கிளம்பி போன இன்னொரு ஃப்ரெண்டு வாசல் நிற்கிறதா வீடியோ காலில் பார்த்துருக்காங்க.
பார்த்துட்டு உன் பின்னால் ஏதோ தெரியுதுன்னு சொல்லவும் என் பின்னால் ஒரு உருவம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க. வீடியோ காலில் தெரிஞ்ச அந்த மர்மமான உருவத்தை பார்த்துட்டு இவங்களும் பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த உருவம் என் கிட்ட வருது, சீக்கிரம் கதவை தர அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்த வேலையில் இவங்க பதறி போய் தான் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கதவை திறந்த சமயத்தில் அங்கே 2 பேருமே இல்லை. அமானுஷமான இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தமிழ் கலட்டா மிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.